அந்த போராட்டம் நாம் மன்னரைகளை சந்திக்கின்ற வரை, இந்த உலகம் மறுமையை சந்திக்கின்ற வரை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இஸ்லாமிய மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது. ஜிஹாத் என்ற ஒரு வார்த்தையை செவியேற்கின்ற பொழுதும், ஜிஹாத் என்றால் அது வாளோடு ஆயுதம் தாங்கி முஸ்லிம்கள் போராடுகின்ற ஒரு போராட்டம் என எண்ணி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இரண்டு வகையான போராட்டத்தினை இஸ்லாமிய சமூகத்துக்கு கடமையாக்கி இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு எதிராக வாளேந்தி அநியாயங்களும் அக்கிரமங்களும் இடம்பெறுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தீனை காப்பாற்றுவதற்காக, அநியாயம் இழைக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏழை எளியோர்களை, பலகீனமானவர்களை பாதுகாப்பதற்காக முஸ்லிம்களுக்கு கடமையாக்கி இருக்கின்ற ஒரு போர், அதுதான் ஜிஹாதுன் நஃப்ஸ் என்கின்ற ஒரு போராட்டம். இன்னும் ஒரு ஜிஹாதினை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஆகமாக்கி இருக்கிறது. அந்த போராட்டம் நாம் மன்னரைகளை சந்திக்கின்ற வரை, இந்த உலகம் மறுமையை சந்திக்கின்ற வரை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இஸ்லாமிய மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது. அந்த போராட்டம் தான் ஜிஹாதுன் நஃப்ஸ், உள போராட்டம். ஒவ்வொரு முஸ்லிமும் அவனுடைய வாழ்நாளிலே இந்த போராட்டத்தினை அனுதினமும் அவன் போராட வேண்டிய ஒரு கடமைப்பாட்டிலே இருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, உள்ளத்தோடு போராட வேண்டும் என்றும் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய திருமறை எமக்கு போதிக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், யூஷிகுல் உமமு அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅ அகலத் இலா தஸ்அதிஹா. ஒரு காலத்திலே இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது, இந்த முஸ்லிம்களின் மீது எப்படி உணவு தட்டுகளை நோக்கி விரைந்து செல்லுமோ அது போன்றோ இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி இஸ்லாமியத்தினுடைய எதிரிகள் எல்லாம் எப்படியாவது முஸ்லிம்களை வழிகெடுத்து விட வேண்டும், எப்படியாவது முஸ்லிம்களை கீழ்த்தரத்தி விட வேண்டும், அவர்களை அவர்களுடைய மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கி விட வேண்டும் என்று அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களை நோக்கி அவர்கள் வருவார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய உள்ளத்திலே முஸ்லிம்கள் குறித்த இருந்த எண்ணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலட்டி விடுவான். காரணம் என்ன தெரியுமா? அந்த நேரத்திலே அந்த நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்திலே என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், வகுன் என்கின்ற ஒன்று இஸ்லாமிய சமூகத்தின் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே அது அப்படியே கரைபடிந்து விடும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அதுதான் உலகத்தினுடைய ஆசை என்கின்ற உலக மோகமும் மரணத்தினுடைய வாழ்வினுடைய இறுதியினுடைய குறித்த வெறுப்பும் தான் இஸ்லாமிய சமூகத்தினுடைய இஸ்லாமியர்களுடைய உள்ளத்திலே ஆட்புகந்து அவர்களை அது வழிகெடுக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லயஅதியன்ன அலன்னாஸ் ஸமானுன் லா யுபாலில் மர்உ பிமா அகதல் மால அமின் ஹலாலின் அமின் ஹராம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஒரு காலம் இஸ்லாமிய சமூகத்தவர்களுக்கு வரும். அந்த காலத்திலே இந்த மனித சமூகம் அவர்கள் எப்படி சம்பாதித்தார்கள், அவருடைய சம்பாத்தியம் ஹலாலா ஹராமா என்று கூட யாரும் கணக்கிடாது உழைப்பிற்காக, பொருளாதாரத்திற்காக வேண்டி தங்களுடைய வாழ்நாளை கொண்டு செல்வார்கள். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், பாதிரு பில் அமாலி ஃபித்னன் ககிதஇல் லைலின் முஸ்லிம், இருள் சூழ்ந்த ஒரு இரவை போன்று குழப்பங்களும் சோதனைகளும் இந்த சமூகத்தை வந்தடையும். அந்த காலகட்டத்திலே பாதிரு பில் அமால், நற்காரியங்களின் பால் மக்களை நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. ஒரு மனிதன் முஃமினான நிலையிலே அவன் காலை பொழுதை அடைவான். வ யும்சி காஃபிரா, மாலையாவதற்குள் அவன் இறை மறுப்பாளனாகி விடுவான். வயும்சி முஃமினா, அவன் மாலை நேரத்திலே முஃமினாக இருந்திருப்பான். வயுஸ்பிஹு காஃபிரா, மாலை ஆனதும் அவன் காஃபிராகி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யபீஉ தீனஹு பிஅர்லின் மினத் துன்யா. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்காக வேண்டி, இந்த உலகத்திலே அவனுடைய வெற்று கண்களுக்கு புலப்படுகின்ற அழிந்து போகக்கூடிய ஆசைகளுக்காக வேண்டி, இன்பங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் விற்பான். சொற்ப லாபத்திற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அந்த காலம் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரித்தார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் 186வது செய்தியாக இந்த செய்தியினை பதிவு செய்கிறார்கள்.